அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நீங்க "ஒரு நிமிட கதையிலிருந்து" சன் தொலைக்காட்சியில, ஆதித்யா தொலைக்காட்சியில தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, "அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், ஆண்டவா நீ ஏன் எனக் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே வந்து, அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னாரு." அப்படியான ஒரு அனுபவம். வாழ்க்கையில என்னப்பா பெருசா சம்பாதிக்கணும்? வாழ்க்கையில பரிசாக எத குடுக்கணும்னா, எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாத ஒரு அன்பு பரிசு எதுனா, அது அனுபவங்கள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் அசை போடக்கூடிய அனுபவங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் அப்படி ஒரு அனுபவத்தை பரிசாக கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு அன்பான ஒரு பரிசை கொடுக்க வேண்டும்னா, அது ஒரு அழகான, இனிமையான ஒரு அனுபவம் தான். "உடன் பிறந்த சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம். உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல் வாரும் உண்டுன்னு" தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு. ஒரு வட்டம் வச்சு அதுல வாழ்ந்துறாதப்பா. வெளிய வாங்க. அனுபவங்கள் கிடைக்கும்னு. இப்படியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. கிளிஃப்ட் டாப் குழுவினர். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பு. பார்த்து, பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு. ஒரு குடும்பத்தாரோடு, சுற்றத்தாரோடு போனால் கூட கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி நண்பர்களின் மூலமாக கிடைக்குன்னுவாங்க. அப்படியான ஒரு நண்பர்கள் இணையக்கூடிய ஒரு குழுவாக, விதவிதமான நண்பர்களை, விதவிதமான உபசரிப்புகளை பார்த்து, பார்த்து கவனிக்கக்கூடிய ஒரு இடமா, இந்த ப்ராப்பர் ஆர்கனைசேஷனா சொல்லலாம். உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிக்கும். மலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, உங்களுக்கு கிளிஃப்ட் டாப்பையும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா ஒரு பூக்களாக, ஒரு மேக கூட்டமாக, ஒரு மலை கூட்டமாக, ஒரு பறவை கூட்டமாக, ஒரு மரக்கூட்டமாக எல்லாருமாக இணைந்து இந்த இயற்கையோடு இணைய வேண்டும் என்று நினைத்தால், இந்த கிளிஃப்ட் டாப் என்கிற அற்புதமான கவிதையில் ஒரு வார்த்தையாக நீங்களும் இணையலாம். அப்படிதான் நானும் இந்த கவிதைக்குவே இந்த கவிதை தொகுப்பில் ஒரு வார்த்தையாக இன்னைக்கு வந்தோம். வெங்கல் கவி என்ற இந்த கிராமத்திற்கு, இந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில், மேகத்தோடு கரைந்து இந்த இயற்கையை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான பரிசை தந்த கிளிஃப்ட் ஆப் குழுவினருக்கும், நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி.